அனைவருக்கும் வணக்கம். இன்று சிம்ம ராசியினுடைய குரு பயிற்சி பலனை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 11லிருந்து 12வது வீட்டிற்கு குரு பயிற்சி இடம்பெயர்றாரு. இந்த 12வது வீட்டில் கடகராசியில் குரு பகவான் உச்சஸ்தானம் பெற்று அவர் 4 மற்றும் 6, 8ஆம் வீட்டை பார்க்குறார். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். நற்பலன் என்ன அப்படின்னா, 4, 8, 6வது வீடை பார்க்குறதுனால 4வது வீடுன்றது இடம், வாகனம், வாகனங்கள் பழுது பார்த்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் செய்ய முடியும். அதுவும் இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் இடம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் இருக்கும். வீடு கட்டக்கூடியதுக்கும் நல்ல சூழ்நிலையாக அமையும். அடுத்தது வழக்கு, நீண்ட நாள் நோய், அந்த மாதிரி இந்த இதுவெல்லாம் இருந்ததுன்னா மருத்துவம் பார்க்கும்போது அந்த மருத்துவம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை செய்யும். அதாவது நோய் தீரும், இத்தனை நாள் தீராத உடல் வியாதிகள் தீரும். வழக்குகள்லாம் இருந்ததுன்னா சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உருவாகும். எதிரிகள் அமைதியாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருக்கும். அடுத்தது 8வது வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளுவார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உடலினுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு செயலை குரு பகவான் செய்வார். அதன் விளைவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உணவு இன்னும் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களில் புதுசாக இந்த காலகட்டங்களில் செய்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நாள் முதலீடு செய்யக்கூடிய சில விஷயங்களை இந்த காலகட்டங்களில் செய்யலாம். ஏன்னா 8வது பாவம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்றதுனால நீண்ட காலத்துக்கு பிறகு நமக்கு பலன் அளிக்கக்கூடிய சில செயல்களை இந்த காலகட்டங்களில் செய்துக்கலாம். 12ல் குரு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்வார். தூக்கம் இல்லாத ஒரு செயலை செய்வார். ஒரு அலைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, ஒரு சுப விரயம் இருக்கும். விரயமான செலவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அது சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது. மேலும் தூங்க விடாமல் இருக்கிறதுனால என்னென்னா, ஒரு அலைச்சல் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யலாம் பரிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராயணங்கள் நீங்கள் செய்யலாம். அடுத்தது மந்திர ஜபம் தொடர்ந்து செய்கிறதுனால இந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது. மேலும் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்வியை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.